ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலே நாம் தியானிக்கும்படி நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 2-3. என் கட்டளைகளை என் போதகத்தையும் உன் கண் மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். நம்ம என்ன செய்யணுமா? அவருடைய கட்டளைகளையும் அவருடைய போதகத்தையும் நம்ம என்ன செய்யணுமா? நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கண்கள் இருக்குது இல்லையா, இந்த கண்களுக்குள்ளாய் இருக்கிறதான அந்த மணி, அது எவ்வளவு முக்கியமோ, எவ்வளவு ஒரு மனிதனுக்கு அது முக்கியமானது ஒன்றாக இருக்கிறதோ, அவன் பார்ப்பதற்கு, இந்த உலகத்திலே எல்லா காரியங்களையும் பார்ப்பதற்கு கண் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அவயவயமாக இருக்கிறதோ, அந்த கண்ணிக்குள்ளாக இருக்கிற அந்த மணியைப் போல, கண் மணியைப் போல நம்ம என்ன செய்யறோம்? சுபாவம், இயற்கையாய் கடவுள் கொடுத்த அந்த படைப்பு. இப்படி அந்த கண்குள்ளாய் இருக்கிறதான அந்த மணி எப்படியாய் தன்னுடைய கண் இமைகளை கொண்டு அதுக்கு சேதம் வராதபடி அது காத்து கொள்ளணும்னு சொல்லி நம்மளுக்கு இயற்கையாய் நேச்சராக கத்தர் அதை நம்மளுக்கு அப்படி படைத்து வைத்திருக்கிறார். ஏன் அப்படி படைச்சு வச்சிருக்கிறாருன்னா, அந்த கண் தப்பிக்கொள்ளணும் இல்லையா? அப்போ தான் அந்த கண் பிழைத்து கொள்ள முடியும். அதே போல் அதற்கு ஒப்பனையாய் ஆண்டோடைய வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசுனுடைய கட்டளையையும் அவருடைய போதகத்தையும் நம்ம என்ன பண்ணணுமா? நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கண்ணின் மணியை போல் நாம் அதை பாதுகாத்து கொள்ளணுமா. அதே நேரத்தில் அவைகளை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்குதுன்னா, நம்மளுடைய விரல் இருக்கு இல்லையா, அந்த விரல்களில் நம்ம என்ன பண்ணணுமா? அவருடைய கட்டளைகளையும் போதகத்தையும் கட்டி கொள்ளணுமா. அந்த மாதிரி கட்டி கொள்வது மாத்திரமில்லாதபடிக்கு என்னுடைய இருதய பலகையில் என்ன பண்ணணுமா? எழுதி கொள்ளணுமா. அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள் அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த மாதிரி அவருடைய இந்த கட்டளைகளையும் போதகத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? விரல்களிலே கட்டி இருதய பலகையில் நாம் எழுதி கொள்ளுகிற பொழுது, அது எப்படிங்க இருதய பலகையில் எழுதி கொள்ளுகிறது அப்படின்னா, நம்ம படிக்கும் பொழுது நம்மளுடைய வாய் அது திறந்து நம்ம வாசிக்கிற பொழுது அது அப்படியே நம்மளுடைய இருதயத்திற்குள்ளாய் அது போகிறது. நம்ம எதையாவது நம்ம கவனிக்கிற பொழுது, லிசன் பண்ணுகிற பொழுது அந்த காரியம் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளாய், சிந்தைக்குள்ளாய் போய் அது என்ன ஆயிடுது? ஸ்டோர் ஆயிடுது. அப்போது நம்மளுடைய இருதயத்திற்குள்ளாய் என்ன இருக்குது? ஒரு பலகை இருக்கிறது. அந்த பலகை நம்மளுடைய ஆத்துமா. அதற்குள்ளாய் என்ன செய்ய பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் என்ன செய்யணும்? வார்த்தைகளை, போதகத்தையும் எழுதி கொள்ள வேண்டும். இப்படி நாம் அவர் சொன்னதான அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை செய்வதற்கு நாம் கவனமாக இருந்து அவருடைய போதகத்தை கண்மணியைப் போல காத்து கொள்கிற பொழுது ஒரு சில காரியங்களுக்கு நாம் தப்பிக்கொள்ள முடியும். இதில் நம்மளுக்கு கீழே வாசிக்கிறோம், என்னென்ன காரியங்களுக்கு நாம் தப்பிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய லிஸ்ட்டே வாசிக்கிறோம். எப்போ இந்த மாதிரி காரியங்களை தப்பிக்கொள்ள முடியுமா? அவருடைய கட்டளைகளையும் அவருடைய போதகத்தையும். பாதாளத்துக்கு நாம் தப்ப முடியுமா? எதற்கு தப்ப முடியும்? பாதாளத்துக்கு. பாதாளம் என்பது மிக கொடூரமான ஒரு காரியம். அது மனுஷனுடைய முடிவு. மனுஷன் மரணத்துக்கு அப்புறம் கூட அவன் போகிறதுக்குன்னு ஒரு வழி. ஒன்று பரலோகம் போகணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுனா பரலோகம் போயிடும். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளனா பாதாளம் தான். அதே நேரத்தில் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் வசனம் சொல்லுது. அப்போது ஆண்டவர் அடிக்கடி நம்மளுக்கு வசனத்தின் மூலிமா எச்சரிப்பார், வார்த்தை மூலிமா எச்சரிப்பார். எவ்வளோ வார்த்தைகள் இப்போலாம் ரொம்ப பரவி இருக்குது. நாங்கள்லாம் சிறு வயது இருக்கும்போது ஒரு டிவியில் ஒரு 1/2 hour ஒரு ப்ரோக்ராம் வரும். இயேசுவாமி வார்த்தைகளை கொடுப்பதற்கு ஒரு சில பிரசங்கியாளர்கள் வருவாங்க அந்த நாட்களில். அதுக்காக நாங்கள் அந்த ஒரு வாரமும் காத்திருப்போம். அது ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் வரும். அப்போல்லாம் எந்த ஒரு இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் கிடையாது, கிறிஸ்தவ சேனல்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போ நாங்கள் ரொம்ப ஒரு வாஞ்சையாக இருப்போம். டெய்லி ஜெபிப்போம், வேதம் வாசிப்போம், ஆண்டரோடு கூட உட்காருவோம், நிறைய நேரம் தனி ஜெபம் பண்ணுவோம். ஆனாலும் கூட இந்த மாதிரி ஒரு காரியங்கள் வரும்போது அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி காரியங்களில் நம்ம ஆண்டவருக்குள்ள வசனத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்னா காத்துக்கொள்ள முடியும். வசனத்தை நம்மளோட சிந்தையில் வைத்து, நம்ம இருதயத்தில் வைத்து காத்துக்கொள்கிற பொழுது நம்ம என்ன செய்ய முடியுமா? தப்ப முடியும். அப்போது அந்த பாதாளத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியுமா? தப்பிக்கொள்ள முடியும். எப்போது? அப்படியே கட்டளைகளை, கற்பனைகளை கவனிக்கிற பொழுது. இந்த மாதிரி மீடியாக்கள் நிறைய நம்மளுக்கு பரவி நம்மளுக்கு சுவிசேஷத்தை நிறைய சொல்லிக்கொண்டே இருக்குது. அப்போது இதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அப்பொழுது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த பாதாளத்துக்கு நாம் தப்பிக்கொள்ள முடியும். அதே மாதிரி மரண அறைகளுக்கு நாம் தப்ப முடியும். அநேக காயங்களுக்கு நாம் தப்ப முடியும். மரண அறைகள், பாதாள அறைகளுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? தப்பிக்கொள்ள முடியும்.
பிசாசானவனுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கு மாத்திரம்தான், அவனுடைய தூதர்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு பாதாளத்தை அவர் ஏற்படுத்தி வைத்தார். அது மனுஷனுக்கு உருவாக்கப்பட்டது அல்ல, சாத்தானுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கு உருவாக்கப்பட்டது தான். அதை அவன் தவறாக பயன்படுத்தி மனிதர்களை தவறாக தவறு செய்து வைத்து ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷன் இல்லாதபடிக்கு அவங்களுடைய கனெக்ஷனை கட் பண்ண வச்சு அவங்களை இப்படியாய் அவங்கள வழிவிலக செய்து கொண்டு போய் அவன் அந்த பாதாளத்துக்குள்ளாய் சேர்க்கணுன்றது அவனுடைய பிளானேவும். அதிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்படணும், அதிலிருந்து நம்ம தப்பிக்கொள்ளணும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய கட்டளைகளை அவருடைய போதகத்தையும் கண்மணியை போல நாம் காத்து கொள்ளுகிற பொழுது நாம் நிச்சயமாகவே தப்பிக்கொள்ள முடியும். இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு எவ்வளோ எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குறார் பாருங்க. இதுக்கெல்லாம் நாம் தப்பிக்கொள்ள முடியும்னு சொல்லி வாசிக்கிறோம் பாருங்கள். இப்போ இத்தனை காரியங்களுக்கெல்லாம் நாம் தப்பிக்கொள்ள முடியும். அவள் எப்போ தப்பிக்கொள்ள முடியும்னா வசனம் சொல்லுகிற பிரகாரம் நீதிமொழி 7:2-3 படியாக அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய போதகங்களையும் கண்மணியை போல நாம் காத்து கொள்ளுகிற பொழுது நாம் நிச்சயமாய் பிழைத்து கொள்ள முடியும், நாம் தப்பிக்கொள்ள முடியும், இதிலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும். அதை எப்படியெல்லாம் வைக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். விரல்களை கட்டி கொள்ளணுமா, இருதை பலகையில் எழுதி கொள்ளணுமா, அந்த மாதிரி அனுதினமும் அவருடைய வார்த்தைகளை சார்ந்து அவருடைய போதகத்தை சார்ந்து நாம் வாழ்ந்து அவருடைய நாமத்தினாலும் ஜெயம் எடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.